புரியுதா? அதனாலதான் சொல்றேன். கொஞ்சம் இந்த பரதேசி நடத்தக்கூடிய விஷயம் சரியா புரிதல் இல்லாதவங்களுக்கு வெறுப்பா கூட தெரியும். புரிதல் இல்லாதவங்களுக்கு, பக்தி மார்க்கத்திலே மூழ்கி போனவங்களுக்கு வெறுப்பாவே தெரியும். இருந்தாலும் என்னடா நம்ம எல்லாம் அப்ப இவ்வளவு நாள் நம்ம கும்பிட்டது, நம்ம போனது வந்ததெல்லாம் பொய்யா? இவர் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன இதுக்கு முன்னாடி உத்தமனா இருந்தாரா? இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லும். ஆமா, யோசிக்க சொல்லும். புரியுதா? நேத்து சொன்னேன்னு நினைக்கிறேன், அருணகிரி பத்தி கூட சொன்னேன். அப்ப அருணகிரியை நம்ம எல்லாரும் புகழார சொல்றோம். அப்ப அருணகிரி அதுக்கு முன்னாடி உத்தமனா இருந்தாரா? உத்தமனா இருந்தவங்க தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வர முடியுமா? இல்லையே. அவன் பிறவி பலனை சார்ந்து அவனுக்கு என்ன பாக்கியம் கொடுப்பனை இருக்கோ அதை அந்த காலகட்டத்தில் அவன் அதுல குதிச்சு ஓடி போய்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். இதுக்கு உத்தமனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, சின்னவனும் கிடையாது, பெரியவனும் கிடையாது, மூதாட்டியும் கிடையாது. புரிஞ்சதா சொல்றது? ஞானத்தை பெறதுக்கு இப்ப நான் சொன்னதுதான் விதிமுறை. அவன் நல்லவனா கெட்டவனா கிடையாது. ஏன் முருகன், ஏய் நீ துஷ்டன்டா, நீ என்ன என்கிட்ட வந்து என்னை கூப்பிடுறது, போ செத்து போனா சொல்லி விட்டுட்டாரு அருணகிரிய. சாமி பாமாட்டி எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரை என்ன, ஏய் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, போடா நீ நாசமா போனா சொல்லி மூலவர் சொல்லிட்டாரு. அவரும் ஒரு மகான ஆக்கிட்டு தானே போனாரு. ராமாயணம் எழுதினாரு வால்மீகி, பெரிய கொலகாரன், பெரிய கொள்ளக்காரன். ஒரு சரித்திரத்தையே எழுதுற அளவுக்கு வால்மீகி ஞானியா மாறினாரு. அதுக்காக அவரை குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? நீ அப்படி நினைக்க மாட்டீல்ல. நீ அது நினைச்சால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெரிய புலனை கூட விட்டுரு, அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு, அவர் அதுல போயிருக்காரு. அந்த வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நமக்கு இல்ல, நாம அவர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சா சந்தோஷம். நான் உபதேசம் கொடுக்கும் போதே உனக்குள்ள ஓட்டுறவாரு ஒரு ஓட்டம். நான் பிறந்த